தமிழ்நாடு ஃபுல்லு பண்டிகை நடந்துட்டுருக்கு. பயங்கரமான பண்டிகை போயிட்டுருக்கு அம்மனுக்கு. ரைட். அடுத்து வந்து என்னென்னா விருச்சிகம் உங்களுக்கு வந்து முடக்கு தோஷத்தை வாங்கிருச்சு. இது வாங்கிச்சா வாங்கலையா, விருச்சிகம் வந்து முடக்கு தானா, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 1 2 3 4 இதில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நின்றால், இதில் சந்திகள்லாம் இருக்குங்க. இப்போ வந்து திருவோணம், அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம், இதில் வந்து சந்திகள்லாம் வந்து இருக்குது. அந்த சந்திகள்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். பூராடத்துக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம். சப்போஸ் இந்த சந்திகளில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பார்க்கும்போது அது வந்து உத்திராடம் திருவோணத்தில் இருக்க மாதிரி இருக்கும். டிகிரி வைஸாக நம்ம வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து நட்சத்திரம் வந்து மாறிடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு முடக்கு தோஷமே மாறி போயிடும். ஸோ அதனால் நீங்களே வந்து பாருங்கள், டிகிரிலாம் பார்க்க தெரியும்னா பாருங்கள், அப்படி இல்லை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, சரிங்களா? அப்போ சூரியன் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து விருச்சிக வீடு என்பது முடக்கு தோஷத்தை வந்து அடையுது. இதுக்கு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் பிறந்தது வந்து பவகரணம், அதே போல் சுகர்மம் சித்தி பிராமி நாம யோகம், ஸோ அதிலெல்லாம் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் என்பது செயல்படாது. பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து முடக்கு தோஷமே வந்து கிடையாது. ரைட்டுங்களா? அதனால் ஒரு 65 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவே எனக்கு போதும். ரொம்ப நல்ல விஷயம். இத்தனை பேர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல விஷயமா இருக்க வந்து அந்த இத்தனை பேர் வந்து லைக் பண்ணியிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்துகிட்டே இருக்குது, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு லைவ்ல வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது அதுதான். நிறைய பேருக்கு போய் ரீச் ஆனிச்சா, நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, நிறைய பேர் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து இது என்னன்னா, விருச்சிக லக்னம் என்பது மேஷ வீடு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் 8ஆம் இடமா வருது. அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், ஸோ வந்து 2 வீலரு 4 வீலரு, சகோதர சகோதரிகள், காவல்துறை, இதன் வழியிலெல்லாம் உங்களுக்கு வந்து அசிங்க அவமானங்கள், பேரிழப்புகள் என்பது நடப்பது வந்து உறுதி. ஸோ இதெல்லாம் ஈடுபடுறீங்க அப்படின்னா, அதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இதை எப்படி பண்ணால் நல்லது, என்ன பண்ணால் நல்லது அப்படின்லாம் கேட்டுட்டு வந்து பண்ணுங்கள். அதான் வந்து புத்திசாலித்தனம். அதே போல் மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து 6ஆம் இடம், உங்களுக்கும் பாதிப்பு வந்து அதிகம். குறிப்பாக நீங்கள் தான் வந்து விபத்தில் வந்து மாற்றுறது, அறுவை சிகிச்சைகளில் போய் மாற்றுறது. ஸோ அதனால் வந்து அதை வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமாக வந்து வரும், ரிஷபத்துக்கு 7ஆம் இடமாக வந்து வரும், தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடமாக வரும். இது இவங்களுக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை தான் வந்து மெயினாக பாதிக்கும். குலதெய்வம், குழந்தை பிறப்பு, திருமண வாழ்க்கை, இதில் தான் வந்து வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு போகிறது வர்றது, ஸோ அங்கே வந்து குடியுரிமை வாங்குறது, ஸோ இதில் தான் பாதிப்புகள் வந்து அது நடக்க ஆரம்பிக்கும். அதே நீங்கள் வந்து கும்பலகணமாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தொழில், சுய தொழில், வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, இதிலெல்லாம் வந்து கடுமையான பாதிப்பை வந்து உருவாக்கும். மீன லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடமாக வந்து வருது. இறை அனுகிரகம் என்பது துண்டிக்கப்படும், தெய்வ அனுகிரகம் என்பது துண்டிக்கப்படும். அதே போல் மகர லக்னமாக இருந்தால் உங்களுக்கு வந்து 11ஆம் பாவமாக வருது, துலா லக்னமாக இருந்தால் 2ஆம் இடமாக வருது. இதெல்லாம் உங்களுடைய வரவு செலவுகள், சேமிப்புகள், இதில் வந்து கடும் பாதிப்புகளை வந்து உருவாக்கும். கன்னி லக்னமாக இருந்தால் 3ஆம் இடம், முயற்சிக்கு உண்டான கிரகமே வந்து செவ்வாய் தான். அப்போ பேர், அதாவது கடுமையான முயற்சிகளில் தடைகளை சந்திப்பவர்களே நீங்கள் தான். அதே போல் விருச்சிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய லக்னமாகவே வந்து முடங்குது. கோவத்தை முடிஞ்ச அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். கோவத்தை கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா முடக்கு தோசைலாம் வந்து வேலை பார்க்காது. கோபம், வேகம், இது ரெண்டையும் வந்து கவனமாக இருக்கணும். காமம், அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கோபத்துக்கும் காமத்துக்கும் வேகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஒரு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முடக்கு தோசைலேருந்து ஈஸியாக நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர் மருந்துகளில் செர்ரி ப்ளம் அப்படின்ற மருந்து ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் அப்படிலாம் ஆன்லைனில் கிடைக்கும். அதை வாங்கி ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கோவம் வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பவ ஆவுதீஸ்வரர்
அவையார் இருக்குல்ல, அந்த அவு வரணும். ஆமாம், பவ அவுதீஸ்வரர், அதான் உங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலம். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து செவ்வாய் தானே உங்களுக்கு முருக தோசத்தை வாங்கினாரு, பருப்பு சாதம் பண்ணி கொடுங்க, முருங்கைக்காய் போட்டு பண்ணுங்க குறிப்பாக. ஸோ அதே போல் முழு துவரையில் வந்து தால் செஞ்சு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போய் தான தர்மங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது அந்த தோசை வந்து நிவர்த்தி அடையும். அதே போல் ஏதோ ஒரு கோவிலில் நீங்கள் வந்து செம்பருத்தி செடியை நட்டு வச்சு வளர்த்துனீங்க அப்படின்னாலும், கோவிலில் தான் நீங்கள் வந்து வளர்த்தக்கூடாது, நட்டு வச்சு வளர்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து தோசை நிவர்த்தி வந்து கிடைக்கும். அதே போல் கழுத்துலேயோ காதலையோ வந்து நீங்கள் வந்து பவளத்தை வந்து அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து கழட்டிடுங்க. அதான் முருக தோசை வந்து அதிகப்படுத்திடும். சரியா? முடிஞ்ச அளவு வந்து முருகன், நரசிம்மர் அந்த மாதிரி கோவில்கள்லாம் வந்து போக வேண்டாம். அப்படிலாம் போனீங்க அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு வந்து அதிகமாயிரும். அதே போல் இந்த முருக தோஷம் இருந்து அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் புராடம் இந்த நட்சத்திரத்திலலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷரில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகும், கடுமையான பாதிப்புகள் வந்து உருவாகும், இரத்த காயங்கள் அதிகமாக வந்து உருவாகும், செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படும். குறிப்பாக வந்து முழங்காலில் இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதி வந்து பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியாதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள். இரத்த சோகை, அதே பார்த்தீங்க அப்படின்னாக்க ரத்தத்தில் நிறையா இருக்குல்ல, ஹீமோகுளோபின் இருக்குது, வெள்ளையணு இருக்குது, சிவப்பணு இருக்குது, ரத்த தட்டுகள் இருக்குது, ஸோ நிறைய இருக்குது, எக்ஸட்ரா நிறையா. ஸோ இதிலெல்லாம் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து உருவாகும். எல்லாருக்கும் இதே கோவிலே போதும், இதை பண்ணிங்கன்னாவே நல்ல தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து தனுசு, கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒருத்தர் சூப்பர் சார் போட்டிருக்கீங்க சார், உங்களுக்கு மட்டும் சூப்பர் சார் பே பண்ணுங்க, கடைசியாக சொல்லுவாங்க. ரைட்.